கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நேரத்தில் என்னுடைய சாட்சியை உங்கள் முன்பாக பகிர இருக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த டேனியல் பிரதருக்கு மிக்க நன்றி. அவருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபிக்கணும், நானும் ஜெபிப்பேன். இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயமாக என்னுடைய சாட்சி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். ஆகையினால என்னுடைய சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எனவே என்னுடைய சாட்சி நான் உங்கள் நடுவில் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. என்னுடைய பெயர் கிருஷ்ணராஜ். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஆவரைக்குளம் என்ற ஊரில் பிறந்தேன். என்னுடைய குடும்பம், என்னுடைய தாத்தா அவர்கள் ஒரு பூசாரி. அதாவது எங்கள் வீட்டுக்குள்ளே சாமி உண்டு. எங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய சாமிகளை வைத்திருப்போம். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆனால் எங்கள் வீட்டில் நிறைய ஜனங்கள் வருவார்கள். அவங்களுக்கு எங்கள் தாத்தா குறி சொல்லுவாங்க, சாமி ஆடுவாங்க, குறி சொல்லுவாங்க. இது எல்லாம் எங்கள் தாத்தா செய்வாங்க. அவங்ககிட்ட இருந்து அந்த வாக்கு கேட்க நிறைய மக்கள் வருவாங்க. நாங்கள் அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, எனக்கு 2 வயசு 3 வயசுலாம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீட்டில் நிறைய பேர் வருவாங்க. நிறைய பண்டங்கள் பலகாரங்கள்லாம் கிடைக்கும். எங்களெல்லாம் நிறைய மக்கள் மதிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஒரு சில நாட்களில் எனக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கும்போது ஒரு நாள் எங்கள் தாத்தா மரித்து போனாங்க. எங்கள் தாத்தா இறந்து போனாங்க. இறந்து போனோன்னு எனக்கு ஒரு கேள்வி, எப்படி எங்கள் தாத்தா இறந்து போனாங்க? அப்போது அங்கே வந்த மக்கள் எல்லாம் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் தாத்தாவை சாமி அடிச்சிட்டு உங்கள் தாத்தா அதனால் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுடைய தாத்தா இறந்து போகும்போது எங்களுக்கெல்லாம் மிகுந்த கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எங்கள் தாத்தா தான் எங்கள் குடும்பத்துடைய வருமானமே. எங்கள் தாத்தா தான் எங்களுக்கு எல்லாமே எங்கள் தாத்தாவால் தான் வரும். எங்கள் தாத்தாவால் தான் எங்கள் வீட்டுடைய சாப்பாடு, துணி, மணி எல்லாமே எங்கள் தாத்தாவுக்கு வர்ற வருமானம் தான். திடீர்னு எங்கள் தாத்தா இறந்து போனோன்னு எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, சாமி அடிச்சிட்டு உங்கள் தாத்தாவை, அதனால் உங்கள் தாத்தா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் தாத்தா பெயர் பண்டாரம். அவர்கள் ரொம்ப கடவுளுக்காக தன்னையே கொடுத்தாங்க. அவங்க சாமிக்காக வீடு ஃபுல்லாக அவங்க கொடுத்தாங்க. ஆனால் திடீர்னு சாமி அடிச்சுட்டு, சாமி உங்கள் தாத்தாவை அடிச்சிட்டுன்னு சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி, அழுகை. இப்படியே நாட்கள் கடந்து போகும்போது எங்கள் அப்பா மிகப்பெரிய குடிகாரராக மாறினார். எங்கள் தாத்தா, எங்கள் வீட்டில் வருமானம் இல்லை அப்படின்னோடனே எங்கள் அப்பா பெரிய குடிகாரராக மாறி, அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1990ல் சாராயம் காய்ச்சுவாங்க. பேரலாக காய்ச்சுவாங்க. எங்கள் அப்பாவுடைய வேலை என்னென்னா, அங்கே சாராயம் காய்ச்ச போகிற இடத்துல சாராயம் காய்ச்சுவார். அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்பார். அதை தான் மற்ற மக்கள் விற்கிற ஒரு சாராய வியாபாரியாக அவர் மாறி போனார். ஆனால் ஒரு வருமானம் வீட்டுக்கு கொண்டு வர மாட்டார். எங்கள் அம்மா தான் வேலைக்கு போவாங்க. எனக்கு ஒரு சகோதரி, என் சகோதரி பேர் ஆனந்தி. இந்த சூழ்நிலையில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப கஷ்டப்படும்போது எங்கள் அப்பா தினமும் குடிச்சிட்டு எங்களெல்லாம் போட்டு கொடுமைப்படுத்துவார். எங்கள் அம்மாவை அடிப்பார், என்னை அடிப்பார், எங்கள் அக்காவை அடிப்பார். ரொம்ப கொடுமைனா ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் எங்கள் மனசு ஏங்க ஆரம்பிச்சு, ஐயோ தாத்தா இருந்தால் நல்லா இருந்துச்சே, தாத்தா இருக்கும்போது நல்லா இருந்துச்சே, தாத்தா இல்லாமல் சொல்லி ஏங்க ஆரம்பிச்சுது. இந்த சூழ்நிலையில் திடீர்னு எங்கள் அப்பாவும் ஒரு நாள் இறந்து போயிட்டார். எங்கள் அப்பா இறந்து போனதும் அதே மக்கள் சொல்கிறாங்க, உங்கள் தாத்தாவை அடித்த சாமி உங்கள் அப்பாவையும் அடிச்சுட்டு உங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்கி, இன்னும் அடுத்து ஒன்றையும் அந்த சாமி அடிக்கும், உங்கள் வீட்டில் ஆண் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் ரொம்ப பயம் வந்துட்டு, மனசளவில் ரொம்ப பயம் வந்துட்டு, எங்கள் அம்மாவுக்கு பயம் வந்துட்டு, நாங்களாம் ரொம்ப பயந்து போயிருக்கிறோம். எங்கள் அப்பா இறந்து போனதுனால குடும்பத்தை சுற்றி சில பிரச்சனைகள், உறவுகளுக்குள்ள சில பிரச்சனைகள், எங்கள் சொத்து எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க பேரில் எழுதிட்டு எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, என்னையும் எங்கள் குடும்பத்தை விட துரத்திட்டாங்க. நாங்கள் இருந்த அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு குடிபெயர்ந்து வந்தோம். ஒரு கஷ்டமான சூழ்நிலை, வருமானமே இல்லாத, எதுவுமே இல்லாத சூழ்நிலை, எல்லாவற்றையும் எங்கள் உறவுகள் பிடுங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா எங்களை அப்படியே துரத்தி விட்டுட்டாங்க. நானும் சின்ன பையன், ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறேன். எங்கள் அக்கா கொஞ்சம் பெரியவங்க. எங்கள் அக்கா என்னை விட ஒரு 15 வயசு பெரியவங்க.
அவங்களும் வராங்க. அவங்களும் படிக்க போகலை. என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாதனால நாங்கள் ரோட்டில் படுக்க ஆரம்பித்தோம். ரோட்டில் படுக்கும்போது வேலை வேணும், வருமானம் வேணும், சாப்பாடு வேணும்னு எங்கள் அம்மா கூலி வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. எங்கள் அக்காவும் தன்னுடைய வாழ்க்கையை கூலி வேலைக்குன்னு கொடுத்தாங்க. படிப்பை விட்டுட்டு கூலி வேலைக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்படி கூலி வேலை பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஒரு வீடு வாடகை பிடிச்சி அப்படி இருந்து, அதுக்கப்புறம் என்னை ஸ்கூலில் கொண்டு சேர்க்கலாம் என்னன்னு சொல்லி எங்கள் அம்மா ஸ்கூலில் சேர்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு வியாதி, அம்மை வியாதி போன்ற ஒரு வியாதி வந்த உடனே எங்கள்கிட்ட டாக்டர்லாம் கூட்டிகிட்டு போக முடியல. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் எனக்கு சரியாகலை. அந்த இதனால் எங்கள் அம்மா அழ ஆரம்பித்தாங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயம் வந்துட்டு. என்ன பயம் வந்துட்டுனா, என் பையனும் இறந்து போயிடுவானோ, எனக்கு ஒரே வாரிசு இவன் தானே இருக்கிறான், என் சொந்தங்கள் எல்லாம் துரத்திட்டாங்களே, இவனும் இறந்து போயிடுவான்னு சொல்லி எங்கள் அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சின்ன வயசில் எங்கள் அம்மா இதை சொல்கிறாங்க, நீ ஒன்றையும் அந்த கடவுள் கொண்டு போயிடும், ஒன்றையும் கடவுள் கொண்டு போயிடும்னு சொல்லி எங்கள் வீட்டில் உட்காந்து நாங்கள் அழுகிறோம். இந்த வியாதி எனக்கு சரியாகலனால, அம்மை வியாதி சரியாகலனால அழுகிறோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் இருந்த அந்த ஊரில் எங்களுக்கு தூரத்து உறவு முறையை சார்ந்த ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கொஞ்சம் கிறிஸ்துவ நம்பின ஒரு அண்ணன், கிறிஸ்துவின் கோயிலுக்கு போகிற ஒரு அண்ணன். அப்போது அந்த அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அம்மாவோட சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஊரில் ஒரு ஆர்சி கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு உங்கள் பையனை கொண்டு போங்க, அங்கே போனால் உனக்கு சரியாயிரும், மிக்கேல் ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு கொண்டு போனால் உங்கள் பையனுக்கு சரியாயிரும்னு சொல்லி சொன்னோடனே எங்கள் அம்மாவுக்கு எப்படியாவது என் பையனை காப்பாற்றணுமே அப்படிங்கனால அந்த கோயிலுக்கு எங்கள் அம்மா என்னை கொண்டு போகிறாங்க. அந்த கோயிலுக்கு கொண்டு போன பொழுது அங்கே எங்களுக்கு தங்குற இடம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்த உடனே ஒரு 10-15 நாளில் எனக்கு அந்த வியாதி சுகமாயிட்டு. இந்த வியாதி சுகமாகும்போது எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அக்காவுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நம்ம இதுவரைக்கும் வணங்கின கடவுள் அல்ல, இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த மிக்கேல் ஆண்டவர் அந்த அங்கே வாரம் போக ஆரம்பித்தாங்க. அடிக்கடி நாங்கள் போக ஆரம்பித்தாங்க. இந்த சூழ்நிலையில் என்னுடைய மனசு என்ன ஆயிருந்து அப்படின்னா, எங்கள் தாத்தா மேலே பற்றுதலாக இருந்ததுனால எங்கள் தாத்தாவுடைய நினைப்பு, எங்கள் அப்பாவுடைய நினைப்பு, இதனால் எங்கள் சொந்தங்கள் எல்லாம் எங்களை துரத்தி விட்டு எங்கள் சொத்து எல்லாம் பிடுங்கி நாங்கள் இன்றைக்கி சாப்பாட்டு கஷ்டப்பட்டுட்டு ஒரு நல்ல துணி இல்லாமல் எங்கள் அம்மா யார்கிட்டையாவது பழைய துணி வாங்கி தருவாங்க, பழைய சோறு வாங்கி தருவாங்க, இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தனால என் மனசுக்குள்ளே இந்த சின்ன வயசில் நான் 1ஆம் கிளாஸ் போகும்போதே இருந்து எனக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிது. கடவுளுங்கிறதே இல்லை இந்த உலகத்தில், பணம் மட்டும்தான் வேணும், பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும், பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்மளை தேடி வருவாங்க, பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளை இந்த மக்கள் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த என்னுடைய 5-6 வயசுக்குள்ளே எனக்கு பணங்கிற அந்த வெறி எனக்குள்ளே உருவாக ஆரம்பிச்சு. இப்படி பணம் அப்படிங்கிற அந்த வெறியில் என்னுடைய 6 வயசுலேருந்தே இதாகும்போது எங்கள் அம்மா அந்த கோயிலுக்கு போகிறாங்க, கிறிஸ்தவ கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் நாங்கள் இன்னொரு கோயிலை கும்பிட்டுட்டு இன்னொரு சாமியை கும்பிட்டுட்டு இருந்த சூழ்நிலையில் எனக்கு யாரை நம்புறது அப்படி சொல்லி எனக்கு எந்த கடவுள் மேலும் நம்பிக்கை இல்லை, வெறுப்பு வர ஆரம்பிச்சிட்டு கடவுள் வெறுப்பே ஆகிட்டு. எங்கள் அம்மா எனக்கு சொன்னாலும் நான் யார் பேச்சும் கேட்காம ஒரு முரட்டு பிள்ளையாக நான் வளர ஆரம்பித்தேன். இந்த முரட்டு பிள்ளையாக வளர ஆரம்பிக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு இன்னொரு எங்கள் தூரத்து உறவை சார்ந்த இன்னொருத்தவங்க இயேசுதான் மெய்யான சுவாமி அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அக்காவுக்கும் அவங்க சுவிசேஷம் சொல்லி அவங்கள அங்கே இருந்த ஒரு பெந்தேகோஸ்தே திருச்சபைக்கு நடத்த ஆரம்பித்தாங்க. இப்போ புதுசாக ஒரு சாமிகிட்ட எங்கள் அம்மா போகிறாங்களேன்னு சொல்லி எனக்கு இந்த கடவுள் வெறுப்பில் இருக்கிறேன். இப்போ எங்கள் அம்மா அந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு போனாங்க. அந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு போய் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, எங்கள் அக்கா ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க அங்கே தங்களை சொன்ன வார்த்தைகள்லாம் கேட்டு ஞானஸ்தானம் எடுத்து அந்த சபையிலே அவங்க ஐக்கியமாயிட்டாங்க. ஆனால் எனக்கு எந்த கடவுளும் இல்லாமல் இருந்தேன். அந்த சபையின் போதகர் எங்கள் வீட்டுக்கு வருவார், எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் என்னை பார்த்து அவர் சொல்வார், நீ சபைக்கு வா அப்படிம்பார். நான் வரமாட்டேன், எனக்கு கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த போதகரை ரொம்ப அவமானப்படுத்துவேன், ரொம்ப கிண்டல் அடிப்பேன், அவரை குறித்து ரொம்ப தவறுதலாக பேசுவேன், கெட்ட வார்த்தைகளை பேசி அவரை காயப்படுத்துவேன். ஆனால் அவர் வரும்பொழுதெல்லாம் என்கிட்ட சொல்லுவார், நீ சபைக்கு வான்னு சொல்லுவார். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவர் என்னை பார்த்து சொல்வார், நீ கர்த்தருடைய ஊழியக்காரன், நீ வருங்காலத்தில் ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்வ, இன்றைக்கி இயேசு வேண்டான்னு சொல்கிற, ஆனால் நீ ஏசப்பாவுக்காக நிற்ப, ஏசப்பாவுக்காக நீ வாழ்வ அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தார். அப்போ எனக்கு வெறுப்பு இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும்போது அவர் எப்போல்லாம் வீட்டுக்கு வராரோ அப்போ நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் என்ன பண்ணிடுவேன்னா வெளியே ஓடி போயிடுவேன், அந்த வாடகை வீட்டிலேருந்து வெளியே ஓடி போயிடுவேன். ஏன்னா எங்கள் அம்மா இயேசுகிட்ட போய் எங்கள் வாழ்க்கை மாறலை, எங்கள் வீட்டில் கஷ்டம். இப்போ நான் ஒவ்வொரு வகுப்பாக நான் படித்து கொண்டு வந்துட்டு இருக்கும்போது
என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை நான் பார்த்து பணம் சம்பாதிப்பேன். அந்த சின்ன சின்ன வேலைகள், கொத்தனார் கையில் வேலைக்கு போவேன், ஏதாவது ஹோட்டலுக்கு வேலைக்கு போவேன், அந்த லீவு நாட்களெல்லாம் வேலைக்கு போவேன், விவசாய வேலைக்கு போவேன். இப்படி ஏதாவது ஒரு வேலைக்கு செஞ்சு ஏதாவது பணங்களை எல்லாம் சேகரித்து கொண்டே இருப்பேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் சின்ன சின்ன கூலி வேலைகள் செஞ்சு நாங்கள் வாழ்கிற அந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து இப்படியே சூழ்நிலைகள் போயிட்டு இருந்தது. ஆனாலும் இந்த வறுமை மாறலை. எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தங்கள் யாரும் எங்களை தேடி வரலை. எங்கள் சொத்தெல்லாம் பிடுங்கின யாரும் எங்களை தேடி வரலை. எங்களை எல்லாம் தனி மரமாக விட்டுட்டாங்க. இருந்த ஒரு சில சொந்தங்கள் கூட எங்களை யாரும் ஆதரிக்கலை. எங்கள்கிட்ட பேசுகிற ஒரு சில சொந்தங்கள் கூட யாரும் எங்களை ஆதரிக்கலை. அனாதை போல் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, நல்ல உணவு கிடையாது. எங்கள் அம்மா யார் வீட்டிலேயாவது வாங்கிட்டு வருவாங்க பழைய ட்ரெஸ்ஸு, யார்கிட்டையாவது இருந்து பழைய சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் சம்பாத்தியங்கள் பத்தாது. எங்கள் அம்மாவுடைய வேலைக்கு போகிறதும் எங்கள் அக்கா வேலைக்கு போகிறதும் பத்தாத சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய ஸ்கூல் படிப்பை நான் முடித்தேன். இப்படியே நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்னுடைய சுபாவங்கள் ஒரு முரட்டு சுபாவம். என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு யாரை கண்டாலும் அவங்க மேலே வெறுப்பு வரும். யாரை கண்டாலும் அவங்கள மதிக்க தெரியாது. அவங்க மரியாதை இல்லாமல் பேசுவது அல்லது கெட்ட வார்த்தையில் பேசுவது. ஏன்னா என்னுடைய மனசு ஃபுல்லாக எங்கள் சொந்தங்கள் எங்களை வெறுத்து ஒதுக்குனதுலேருந்து மனுஷங்களே மதிக்க தெரியாத ஒரு மிருகத்தை போல் வாழ ஆரம்பித்தேன். பணம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட குணங்கள் வாழ ஆரம்பித்ததுனால யாரையும் மதிப்பதில்லை, எதிர்த்து பேசுவது, அடிப்பது. ஸ்கூல் நான் படிக்கும்போது என்னுடைய 1ஆம் வகுப்பிலிருந்து என்னுடைய 8வது வகுப்பு வரைக்கும் 8 ஸ்கூல் என்னை மாற்றினாங்க. எங்கள் ஊரில் இருந்த எல்லா ஸ்கூலுக்கும் என்னை மாற்றினாங்க. காரணம் என்னென்னா, அந்த முரட்டு குணத்தில் ஒவ்வொரு வகுப்புலையும் நான் சண்டை போட்டு யாரையாவது அடித்து காயப்படுத்திடுவேன். ஒன்று அந்த பிள்ளைகளுக்கு உதடு கிழிஞ்சி, சட்டை கிழிஞ்சி, இல்லது ஏதாவது ஒரு வகையில் அவங்க ரத்தம் வந்திருக்கும் அவங்க உடம்புல. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான குணத்தில் இருந்தனால ஒவ்வொரு வகுப்பாக என்னை மாற்றினாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தில் தான் நான் வளர ஆரம்பித்தேன். என் மனசு ஃபுல்லாக பணம் சம்பாதிக்கணும், பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை அப்படி சொல்லி ஓடும்போது எந்த கடவுள் மேலே பற்றுதல் இல்லை. எந்த கோயிலுக்கும் நான் போக மாட்டேன், எந்த சாமிகிட்டையும் நான் போக மாட்டேன். எங்கள் அம்மா ஏசுன்னு சொல்லுவாங்க, நான் இயேசுவை நம்பவே மாட்டேன், இயேசு கோயிலுக்கு போகவே மாட்டேன். அந்த பாஸ்ட் சொல்லுவாங்க, போகவே மாட்டேன். அந்த பாஸ்ட் சொல்லுவாங்க, நீ ஏசப்பா ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க, நீ வளர்ந்து நீ ஊழித்து செய்வ, கடவுளுடைய ஊழித்து செய்வ அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. ஐயா எங்களை விட்டுருங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கே வராதுன்னு சொல்லி அவரெல்லாம் ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்புவேன். இப்படி சூழ்நிலை போய்கொண்டு இருக்கும்போது என்னுடைய நாட்கள் கடந்து பள்ளி படிப்பு முடித்து நான் கல்லூரிக்குள்ளே போகிறேன். கல்லூரிக்குள்ளே போகும்போது இன்னும் முரடனாக மாற ஆரம்பித்தேன். இன்னும் அந்த கல்லூரியில் சண்டைகள், என்ன சண்டை நடந்தாலும் நான் அங்கே சண்டையில் இருப்பேன். அதே நேரத்தில் நான் நிறையா விளையாடுவேன், நல்லா கிரிக்கெட் விளையாடுவேன், கபடி விளையாடுவேன். அதனால் எப்போவும் எங்கேயாவது ஒரு பிரச்சனை, எங்கே பிரச்சனை நடந்தாலும் அப்படி ஒரு முரட்டு சுபாவமான சூழ்நிலை இருக்கும்போது கல்லூரிக்கு போகிறேன். கல்லூரியில் என்னால் ஒரு செமஸ்டரில் கூட ஃபுல்லாக எல்லா பாடமும் அரியர் இல்லாமல் எழுத முடியாது. எல்லா பாடங்களும் அரியர் போயிட்டுருக்கும். இப்படியே அரியராக போட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த சூழ்நிலையிலே நான் நிறைய வேலைகள் பார்ப்பேன். லீவு நாட்களில் நிறைய வேலைகள் பார்க்கறது, பணம் சம்பாதிக்கிறது. இப்படியே என்னுடைய கல்லூரி உடைய ஃபீஸை கட்டிட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். இந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய 17வது வயது, என்னுடைய 17வது வயது தான் என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு வயசு. என்னுடைய வாழ்க்கையே திருப்பி போட்ட ஒரு வயசுன்னு சொன்னால் இந்த 17வது வயசு தான். ஏன் அப்படின்னா, இந்த 17வது வயசில் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து என்னுடைய வாழ்க்கையில் வந்துச்சு. இந்த விபத்து என் வாழ்க்கையில் என்னை மொத்தமாக சிதைத்தது இந்த விபத்து தான். என்ன அப்படின்னா, ஒரு நாள் என்னுடைய 2ஆம் ஆண்டு கல்லூரி நாளில் ஒரு நாள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கி, எனக்கு தெரிஞ்ச ஒருவரோடு சேர்ந்து பைக்கில் பக்கத்து ஊருக்கு நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். பைக்கு நான் தான் ஓட்டிகிட்ருக்கிறேன். பைக் ஓடும்போது அந்த சின்ன வயசில் ரொம்ப வேகமாக பைக்கை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2003வது ஆண்டு இந்த விபத்து நடந்தது. 2003வது ஆண்டில் நாங்கள் இருந்த பகுதியில் 4-வே போடுறாங்க, 4 வழிச்சாலை போடுறது. அதனால் அங்கங்கே தோண்டி போட்டு ரோடு போட்டுட்ருக்குறாங்க. வண்டிகள்லாம் போகும்போது நின்று போயிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த வாலிப துடுக்கில் நான் வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு மண் லாரி போயிட்டுருக்குது. அப்போது அங்கேருந்து ஒரு லாரி வந்துட்டுருக்குது. நான் இந்த மண் லாரியை ஏறி போகவும் அங்கேருந்து வர்ற லாரி எனக்கு நேராக வந்து விட்டது. என்னால் என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த ஏறி போய்கொண்டிருந்த மண் லாரி நான் ஏறின பொழுது கொஞ்சம் ஒடுக்கி அந்த மண் லாரிக்குள்ளே போக அந்த மண் லாரியில் இடித்து, என்னுடைய வண்டி அந்த மண் லாரியில் இடித்து அப்படியே கீழே விழுந்து நான்
கீழே எனக்கு மேலே வண்டி, எனக்கு மேலே அந்த லாரி ஏறி சின்ன பின்னமாகி அந்த ரோட்டில் கிடக்கிறேன். எனக்கு கூட வந்தவருக்கு ஒரு அடியில் அவர் இடித்த உடனே தூக்கி அவரை வெளியே வீசிட்டு, ஆனால் நான் அதில் கிடக்கிறேன், சுதஞ்சு போய் கிடக்கிறேன், செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே போட்டுக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இந்த விபத்தை கேள்விப்பட்டு இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் உடனே அள்ளி என்னையை வந்து சேகரித்து கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி நாகர்கோயிலில் இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரி, திரவியம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு, ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் கொண்டு என்னை போடுறாங்க. ஏன்னா என் கூட வந்தவர் வந்து ஒரு கொஞ்சம் செல்வந்தர் உள்ள ஒரு மனுஷன். அவர் வந்து கடவுளில் எங்கள் அம்மா போன சர்ச்சுக்கு போகிற ஒரு மனுஷர். அவர் உடனே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்கள் அம்மா போன சர்ச்சுடைய பாஸ்டருக்கு எங்கள் அம்மாவுக்கு எல்லா தகவல் சொல்லியாச்சு. அங்கே ஆஸ்பத்திரியில் கொண்டு என்னை போட்டிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் போட்டிருக்கும்போது எனக்கு இங்கேருந்தே ஒன்றும் இல்லை, ஏன்னா எனக்கு உயிர் போயிட்டு அப்படின்னு தான் அள்ளி கொண்டு அங்கே ஆஸ்பத்திரியில் போட்டுக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது நடந்த சம்பவங்கள் எனக்கு சொல்லப்பட்டதை நான் உங்களுக்கு சாட்சியாக பார்க்குறேன். அங்கே இருக்கிற டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த உடம்பில் ஒரே ஒரு சதவீதம் தான் உயிர் இருக்குது, மற்ற 99% இந்த உயிர் போயிட்டு இனி இதை பிழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், நீங்கள் இதை கொண்டு போயிருங்க, அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, சொந்தங்களாம் சொல்லி வீட்டுக்கு கொண்டு போயிருங்க சொல்லும்பொழுது எங்கள் அம்மா அங்கே அழுதுருக்குறாங்க. அப்போது அந்த பாஸ்டர், எங்கள் அம்மா சபைக்கு போகிற பாஸ்டர் அங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த பையன் சாக மாட்டான், இவன் வந்து எதிர்காலத்தில் கடவுளுடைய ஊழியத்தை செய்வான், கடவுளுடைய அழைப்பு இவன் மேலே இருக்குது, அதனால் இவன் சாக மாட்டான், உங்களால் முடிஞ்ச அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்கள், நாங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம், வேண்டுதல் பண்ணுறோம், அவர் வந்து அவனுக்கு உயிர் கொடுப்பாருன்னு சொல்லும்பொழுது அந்த டாக்டர் இவங்கள்ட்ட பலவந்தம் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, பணத்துக்கு நாங்கள் எப்படி உயிர் கொடுக்க முடியும், ஸோ இன்னும் ஒரு சதவீதம் தான் உயிர் இருக்குது, எப்படி நாங்கள் கொடுக்க முடியும் சொல்லும்போது அந்த பாஸ்டர், நான் பணம் கட்டுறேன், நீங்கள் அவனுக்கு செய்ய வேண்டியது கடமை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மாவுடைய அழுகை தாங்காமல், அவங்களுடைய வேதனை தாங்க முடியாமல் எங்கள் இந்த டாக்டர் என்ன பண்ணாங்க, பெரிய ஆஸ்பத்திரி இப்போவும் இருக்குது, பெரிய ஆஸ்பத்திரி உள்ளே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 3 மணி நேரம் நாங்கள் பார்க்குறோம், இந்த 3 மணி நேரத்துக்கு மேலே அவனுக்கு உயிர் இருந்தால் நாங்கள் முழுசு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது எங்கள் எல்லோரும் அங்கே அவங்களாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் அம்மா அழுகையோடு நின்றுருக்கு. எனக்கு வீட்டுக்காரர் இறந்து போனார், எங்கள் சொந்தங்களாம் விரட்டிட்டாங்க, இந்த ஒரே பையன் தான் இருக்கான், இவனை தான் நான் எதிர்காலமாக நினச்சிட்டு இருந்தேன், இவனும் சாக போகிறானா, இவனுக்கும் இதாகிட்டா அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையிலே அந்த எங்களுடைய மாமனார் என்னுடைய புருஷனுடைய உயிரை எடுத்தது இந்த உயிரை எடுக்க போதான்னு சொல்லி இயேசு சுவாமிகிட்ட எங்கள் அம்மா அழுதுருக்குறாங்க. அந்த ஆஸ்பத்திரி வாசலேருந்து மடிப்பிச்சை கேட்டு எங்கள் அம்மா அழுதுருக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் அழுவாங்களாம். அப்போ 3 மணி நேரம் கழித்து பார்த்துருக்குறாங்க, உயிர் இருந்திருக்கு. அப்போது அந்த டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இவங்களை எப்படியாவது அனுப்பணும்னு சொல்லி நீங்கள் 1 லட்ச ரூபா பணம் கட்டினா நாங்கள் உள்ளே எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள்கிட்டலாம் அவ்வளோ பணம் கிடையாது. மிஞ்சி போனால் எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு 20 ரூபா 30 ரூபா அவ்வளோதான் இருக்கும் 2003ஆவது ஆண்டில். அப்போ பணம் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா போன சபையில் இருந்த ஒரு சகோதரன் என்ன செய்தாங்க, என்னென்னா அவங்க ஒரு நிலத்தை அடகு வச்சு என்ன பண்ணால் அந்த 1 லட்ச ரூபா பணத்தை உள்ளே வந்து கட்டினாங்க. இந்த 1 லட்ச ரூபா பணம் கட்டின உடனே என்ன உள்ளே எடுத்துருக்குறாங்க. உள்ளே எடுத்து போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்க ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 நாளைக்குள்ளே அவனுக்கு உயிர் வந்துட்டு அப்படின்னா அவனை நம்ம சரி பண்ணிடலாம், அவனுக்கு பேச்சு மூச்சு வந்துட்டுனா சரிப்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 நாளாகியும் அங்கே வரல. அப்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க, டாக்டர்னு சொல்லியிருக்கிறாங்க, அப்படின்னா இது பிழைக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மா அங்கே இருந்து தினமும் அழுதுருக்குறாங்க. அழுது ஏசப்பா உயிரை கொடுங்க, ஏசப்பா உயிரை கொடுங்க, ஏசப்பா உயிரை கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க. அந்த 2003ஆவது ஆண்டில் அங்கே இருந்த அந்த டிவியில் சில காட்சிகளை பார்க்கும்போது என் தாய்ப்பட்ட வேதனை எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுது. எவ்வளோ அழுதுருக்குறாங்க, எவ்வளோ எங்கள் அம்மா வேதனையாக இருந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்து அந்த மக்கள்லாம் பைத்தியம் சொல்கிற அளவுக்கு இப்படி இருந்திருக்கிறாங்களே, எனக்காக ஜெபிச்சிருக்கிறாங்களே சொல்லி கண்ணீரோடு இருந்த நாட்கள் உண்டு. அப்போது என்ன உள்ளே எடுத்துப்போ 3 நாள் ஆயாச்சு. 3 நாள் ஆகியும் உயிர் இருக்கும் பொழுது பணம் கட்டி எடுத்து பார்க்கும்போது இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு மாற்றம் இல்லை. கோமா ஸ்டேஜ் போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு தழும்பு இருக்கும். இந்த தலை 2ஆக வெடித்து இங்கே இருக்கிற இங்கே தழும்பு பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே வர இருக்கும். இதெல்லாம் வெடித்து இந்த கண்ணு வெளியே வந்து என்னுடைய இந்த கால் எல்லாம் நொறுங்கி போய் இருந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்திருக்கிறேன். கோமாவில் கடந்து உயிர் திரும்ப இல்லை, பேச்சு மூச்சு இல்லாத சூழ்நிலை கிடக்கும்போது எங்கள் அம்மா போன சபையுடைய போதகர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த சபையில் 21 நாள் நம்ம உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம், இந்த தம்பிக்கு உயிர் வந்துடும், கிருஷ்ணராஜுக்கு உயிர் வந்துடும், அவன் கடவுளுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவன், அவன் மேலே அழைப்பு இருக்குது, அதனால் அவன் சாக மாட்டான் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பான சர்ச்சிலேருந்து என்ன பண்ணாங்கன்னா 21 நாள் உபவாச ஜெபம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உபவாச ஜெபம் இருந்திருக்கிறாங்க.
இந்த உபவாச ஜெபம் இருந்தும் எனக்கு என்ன ஆகலைன்னா ஒரு மாற்றம் இல்லை. 21 நாட்கள் அவங்க உபவாச ஜெபத்தை முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க, அதே ட்ரீட்மெண்ட் போகுது, ஒன்றும் இல்லை, பேச்சு மூச்சு இல்லை. இதுக்கு இடையில டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த தம்பிக்கு உயிர் இருக்குது, ஆனால் இவனால் எல்லாரையும் போல் பேசவோ எல்லாரையும் போல் நடந்து கொள்ளவோ முடியாது. இவனுக்கு ஒன்று தேவைனாலும் கேட்க தெரியாது. உயிர் இருக்கும், ஆனால் ஒரு ஜட பொருளை போல் இருப்பான். உங்கள் வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜ் எப்படி ஒரு ஜட பொருளை போல் இருக்குது, அதே போல் இந்த பையனுக்கு இப்போ நீங்கள் சரியாக இவனுடைய காயங்கள்லாம் ஆறி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா இவன் ஒரு ஜட பொருள் போல் தான் இருப்பான். அதனால் நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் என்ன அப்படின்னாக்கி, இந்த பையன் இந்த விபத்திலே அப்படியே அந்த அவன் உயிர் போன மாதிரியே நம்ம செய்து விடலாம். இதனால் இவனால் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அந்த தாய் அவங்க ஏழையாக இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லும்போதும் எங்கள் அம்மா போன சபையோட பாஸ்டர்கள் இருக்கிறாங்க, இல்லை அவனுக்கு இயேசு சுவாமி உயிர் கொடுப்பாரு, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படியே நாட்கள் கடந்து 30 நாட்கள் ஆயிடுச்சு. 30 நாட்கள் ஆகும்பொழுது எங்கள் பாஸ்டர் எங்கள் அம்மா போன சபையோட பாஸ்டருக்கு ஒரு சோர்வு வந்து என்ன பண்ணாங்க, கத்தரை இனிமேல் செஞ்சால் பார்ப்போம், இனிமேல் நம்ம ரொம்ப ஜெபிச்சு ரொம்ப போராட வேண்டாம்னு சொல்லி எங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சொன்ன நாள் எனக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா உயிர் வந்திருக்கு. அதாவது எனக்கு பேச்சு மூச்சு வந்திருக்குது. அப்போ தான் நாங்கள் எங்கே இருக்கிற என்ன சூழ்நிலை எனக்கு என்ன ஆச்சுங்கிற எல்லா நிலவரமும் அப்போ தான் தெரியுது. இப்படி இருக்கும்போது அங்கே இனியோ பார்க்க நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் வரும்போது எங்கள் சொந்தக்காரங்களும் வராங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் தாத்தாவும் உங்கள் அப்பாவுடைய உயிரை எடுத்த அந்த சாமி தான் அவன் உயிரை எடுக்க வந்திருக்கு, இப்போ வந்துட்டு, ஆனால் இன்னும் ஒன்று விடாது, அது கண்டிப்பாக அவன் உயிரை எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த கேள்வி, ஏன் உயிர் எடுக்கணும், ஏன் எங்கள் தாத்தா சாகணும், ஏன் எங்கள் அப்பா சாகணும், ஏன் நான் சாகணும்? நாங்களாம் கடவுளுக்காக தானே எங்கள் வீட்டை கொடுத்தோம், கடவுளுக்காக தானே எங்கள் தாத்தா அவ்வளோ சாமி வச்சுருந்தாங்க, உள்ள அவ்வளோ பக்தியாக இருந்தாங்களே, ஏன் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அந்த கேள்வி சின்ன வயசுலேருந்து ஓடிக்கொண்டதுனால இப்போவும் அதே கேள்வி வருது. அந்த கேள்வி எனக்கு என்ன கொண்டு வருது அப்படின்னா, கடவுள் மேலே வெறுப்புகளை வர ஆரம்பிச்சிட்டு, கடவுள் மேலே வெறுப்பு ஆரம்பிச்சிட்டு. அப்போ உயிர் எடுப்பது தான் கடவுளா? உயிர் எடுக்கணும்னா அப்போ நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம், நான் யாருக்கு என்ன தீமை செஞ்சோம், எங்கள் அம்மா யாருக்கு தீமை செஞ்சாங்க, நாங்கள் ஏன் சாகணும், நாங்கள் நல்லதானே செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்கள் எனக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்போது இவங்க எப்படி சொல்கிறாங்க. இப்போது சர்ச்சிலேருந்து வராங்க, எங்கள் அம்மா அப்பாலாம் சர்ச்சிலேருந்து வராங்க. அவங்க சொல்கிறாங்க, இயேசு சுவாமி உனக்கு உயிர் கொடுத்துட்டாரு, இயேசு சுவாமி உன்னை பிழைக்க வச்சுட்டாரு, இயேசு சுவாமி தான் உன்னை வாழ வச்சிருக்கிறாரு, நீ இயேசுவுக்காக வாழணும், நீ இயேசுவுக்காக வாழணும். அவங்க ஒரு செயலை சொல்கிறாங்க. எனக்கு வெறுப்பு அதிகமாக நான் அவங்கள்ட்டலாம் கோவப்படுறேன், சண்டை போடுறேன், கெட்ட வார்த்தைகளை பேசுகிறேன். நீங்கள் வந்து இங்கே இயேசுவை சொல்லாதீங்க, இயேசு எனக்கு வேண்டாம், இயேசு எனக்கு சொல்லாதீங்க அப்படி சொல்கிறேன். இப்போது இடையில ஒரு நாள் எனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி, என் முகத்தை வந்து கண்ணாடியில் காட்டுறாங்க. என் முகத்தை வந்து கண்ணாடியில் காட்டும்போது என் முகம் தலை இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அழுகையாக வருது. ஏன் அப்படின்னா ரொம்ப அலங்கோலமாக இருக்குது, அங்கங்கே தையல், மூஞ்சி வீங்கினது, அவ்வளோ தழும்புகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவமானமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. ஐயோ, நான் இந்த மூஞ்சோடு நான் எப்படி நான் காலேஜ் போவேன், எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி அப்படி வேதனையோடு இருக்கும்போது எங்கள் அம்மா போன சர்ச்சோடைய பாஸ்டர் வராங்க, அவனுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க, நம்ம இப்போ டிஸ்சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய காலில் இருந்து துணியை விலக்கி காட்டுறாங்க. அப்போ தான் என் காலை பார்க்குறேன். காலில் என்ன பண்ணுறேன்னா சுற்றிலும் கம்பி போட்டு வச்சுருக்குறாங்க என் காலில். அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாக்கரை கொண்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு சொல்கிறாங்க, தம்பி இனிமேல் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நடக்கிறது கஷ்டம்தான், இந்த வாக்கர் மூலமாக தான் நீ இனிமேல் வாழ்க்கை முழுசும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்போ வாழ்க்கை முழுசும் இந்த வாக்கரை வச்சு தான் நீ நடக்கணும். இனி ஏன்னா உனக்கு இந்த காலில் இருந்து நரம்புகள் எலும்புகள் எல்லாம் உடஞ்சிட்டு, எலும்பெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம், இப்போ உள்ள காலுக்கு உள்ளேயும் ஸ்டீல் பிளேட் போட்டிருக்கு, வெளியும் இந்த கம்பி கூட வச்சுருக்குறோம், அதனால் உனக்கு இனிமேல் தான் வாக்கர் தான் துணைன்னு சொல்லி சொல்கிறாங்க. என் உள்ளம் உடஞ்சி போச்சு, என் வாழ்க்கையை எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சி போய் ஐயோ நம்ம இப்படி ஆகிட்டோமேன்னு சொல்லி எனக்கு சாகணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. நான் யாருக்காக வாழணும், நான் சாகணும், நான் இந்த நிலைமையில் நான் ஊருக்கு போனோம்னா அங்கே பார்க்குறவங்க என்னை என்ன சொல்லுவாங்க, நான் படிக்கிற இடத்துல அந்த ஸ்கூல் காலேஜில் உள்ள பிள்ளைங்களாம் என்னை என்ன பண்ணுவாங்க, என்ன கிண்டல் அடிப்பாங்க, நான் செத்துறணும் அப்படின்னு நிற்கும்போது எங்கள் அம்மா அழுகுறாங்க. நீ சாகிறதுக்காக நாங்கள் பண்ணோம், நீங்கள் சாகிறதுக்காக ஏசப்பா உயிர் கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது, அப்போது எனக்கு இந்த ஏசப்பா உயிர் கொடுத்தாங்கன்னு சொல்ல எனக்கு ரொம்ப கோபம் வந்து நானே அந்த பாஸ்டர் அந்த டாக்டர் எல்லாத்தையும் சொல்கிறேன், இவங்க சொல்கிற மாதிரி இயேசு தான் எனக்கு உயிர் கொடுத்தாருன்னா எனக்கு இந்த வாக்கர் வேண்டாம், நான் ஊருக்கு போகிறேன், நான் எழும்பி நடமாடிட்டேன் அப்படின்னா நான் இயேசு தான் உயிர் கொடுத்தா நம்புறேன்னு சொல்லும்போது அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை தம்பி நீங்கள் எழும்பிலாம் நடமாட முடியாது, இந்த வாக்கர் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை முழுசும் துணை, நீ இனிமேல் சாக போகிற வரைக்கும் இந்த வாக்கர் தான் அப்படி சொல்கிறாரு.
ஆனால் நான் இப்படி சொல்கிறேன், இவங்க கொடுத்த இயேசு சாமி தான் உயிர் கொடுத்தாருன்னா அவர் என்ன சுகமாக்கட்டும், நான் இயேசுவை நம்புகிறேன், எனக்கு இந்த வாக்கர் வேண்டாம்னு சொல்லி என்னை எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் நான் என்னுடைய முரட்டாட்டத்தில், நான் கோபத்தில் அவங்கள எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கி ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வேதனை. அந்த வாடகை வீட்டில் அந்த கஷ்டப்படுற அந்த வீட்டில் இருந்துட்டுருக்குறோம். எங்கள் அம்மா தலைமாட்டில் உட்காந்து ஒவ்வொரு நாளும் அழுவாங்க. ஆண்டவரே இவனுக்கு மனம் திரும்பட்டும், ஆண்டவரே இவன் அந்த குணத்துலேருந்து மாறட்டும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுவாங்க. அதை பார்க்க பார்க்க எனக்கு வேதனையாக இருக்கும். எனக்கு வேதனை மட்டும் இல்லை, என் உடம்பு வலி வேதனை, எனக்கு நல்ல உணவு கிடைக்காது, நல்ல இதெல்லாம் இல்லாத சூழ்நிலையில் எனக்கே தோணும் நான் செத்துருவோன்னு தோணும். இப்படியே நாட்கள் போக போக எனக்கு அந்த சாகணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் அந்த சிந்தனையும் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா எங்கள் அம்மா படுற கஷ்டத்தை பார்க்க முடியல. ஏன்னா எங்கள் அம்மா இப்போ வேலைக்கு போகல, எங்கள் வீட்டில் வருமானமே இல்லை, நல்ல சோறு இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம். என்னடா ஒரு வாழ்க்கை, ஏண்டா வாழணும்னு சொல்லி வெறுத்து போய் இருக்கும்போது எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் என் தலைமாட்டில் உட்காந்து அழுவாங்க. என் தலைமாட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே இவனை வந்து நடமாட வைங்க, ஆண்டவரே இவனை நடமாட வைங்க, இவன் தான் என் சொத்து, இவன் தான் என் பிள்ளை, இவன் தான் என் கொலை விளக்கு அப்படி சொல்லி அழுவாங்க. என் வம்சமே இவன் தான் சொல்லி அழுவாங்க. இதை பார்க்க எனக்கு ஒவ்வொரு நாளும் இன்னும் எரிச்சல் வரும், இன்னும் கோபம் வரும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு எனக்குள்ள ஒரு உணர்வு வருது. என்ன உணர்வு வருது அப்படின்னா, நீ எழும்பி நடமாடு அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு உணர்வு வருது, நீ செத்துரு அப்படின்ட்டு. எனக்கு யாரோ வந்து சொல்கிறாங்க, நீ சாவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் நடமாட முடியாது, என்னால் கட்டில் விட்டு எழும்ப முடியாது, எனக்கு யாரோட துணையாக இருந்தால் நான் எழும்ப முடியும். இப்படி சூழ்நிலையில் இன்னொரு ஆள் யாரோ சொல்கிறாங்க, நீ எழும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் அம்மாவை கூப்பிட்டு எங்கள் அம்மாவை கையை பிடிச்சிட்டு அப்படி எழும்ப நான் முயற்சிக்கிறேன். அப்படி நான் எழும்ப முயற்சிக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு உணர்வு உண்டாகுது நடக்கணும்னு சொல்லி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் அப்படி காலை ஊன ஆரம்பிக்கிறேன். இந்த காலை ஊன ஆரம்பித்து இப்படி நடக்க இந்த உணர்வு எனக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்குது, நடன்னு அந்த வந்துகிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் நாட்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நான் நடக்க ஆரம்பிக்கிறேன், காலை ஊன ஆரம்பிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறேன். இப்படி இருக்கும்போது திரும்பவும் அந்த சர்ச்சில் உள்ளவங்க வந்து சொல்கிறாங்க, இயேசு உனக்கு கால் நடக்க வச்சுட்டாரு, இயேசு தான் உனக்கு உயிர் கொடுத்தாரு, இயேசு தான் அப்படி திரும்ப சொல்கிறாங்க. இப்போது நான் திரும்பவும் அவங்கள மறுதளிக்கிறேன். எப்படி மறுதளிக்கிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டிலேருந்து அந்த சர்ச்சுக்கு போனால் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போகணும். நான் இங்கேருந்து நான் அங்கே வர நான் நடந்து வந்துட்டோம்னா நான் இந்த இயேசுவை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது என்ன அப்படின்னா, திரும்பவும் நாங்கள் அந்த டாக்டர் செக் பண்ண போகும்போது அவர் நான் நடக்கிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னு அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி முடிஞ்சுது, இது எப்படி அதில் நடக்க முடியாத, இது எப்படி அப்படி சொல்லும்போது எனக்கும் அது ஆச்சரியமாக இருக்குது. இவரே என்ன டாக்டர் படிச்சிருக்கிறாரு, இவரே சொல்கிறாரு, அப்போது ஏதோ நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் வந்து சொல்லிட்டேன், நான் சர்ச் வர நடந்து வந்துட்டோம்னா நான் இயேசுவை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கி, கொஞ்சமாக வீட்டில் நடக்க ஆரம்பிச்சுவேன். அப்படியே நடந்து யாருடைய துணையும் இல்லாமல் நடந்து சபைக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். சபைக்கு போனால் அங்கே உள்ளவங்க திரும்பவும் சொல்கிறாங்க, பாரு ஒன்று இயேசு திரும்ப நடக்க வச்சுட்டாரு, இயேசு தான் சொல்லும்போது திரும்பவும் நான் சொல்கிறேன், இல்லை இனி இயேசு நடக்க வைக்கல, நானாக நடந்துட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப சபைக்கு வந்துட்டேன். ஆனாலும் என் மனசுக்குள்ளே யாரோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னாக்கி, நீ வந்து சர்ச்சுக்கு வா, நீ வந்து உன் வாழ்க்கை மாறணும், உன் குணங்கள் மாறணும், நீ வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரோ எனக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் எங்கள் அம்மா என் தலைமாட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிற அந்த அழுகை பார்த்து, சரி நம்ம இனிமேல் இந்த சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் சொந்தக்காரங்களாம் என்னை பார்க்க வராங்க. என்னை பார்க்க வந்து சொந்தக்காரங்களாம் சொல்கிறாங்க, அவங்க இப்போ நீ தப்பிச்சிட்ட, ஆனால் நிச்சயமாக இன்னொரு நாள் உனக்கு வந்து ஏதாவது ஒன்று வரும் பாரு, உன் உயிர் போயிரும் பாரு அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து பயங்காட்டுறாங்க. இப்போ திரும்ப எனக்கு பழையபடி என்ன ஆகுது அப்படின்னா, கடவுளே கிடையாது அப்படிங்கிற கோபமும் மூர்க்கமும் வருது. ஆனால் எங்கள் அம்மாவுடைய அழுகை தாங்க முடியாமல் நான் திரும்ப அந்த இயேசு சாமி கோயிலுக்கு என்ன பண்ணுறேன், போகிறேன், அந்த சபைக்கு நான் போகிறேன், அந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு போகிறேன். அந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு போகும்போது அங்கே சொல்லப்படுற வார்த்தைகள்லாம் கேட்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் உருவாகுவதை நான் பார்க்குறேன். எனக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் உருவாகுது. எனக்குள்ளே சில கேள்விகள் எழும்புது. என்ன அப்படின்னா, ஏன் எங்கள் தாத்தா செத்தாங்க, ஏன் எங்கள் அப்பா செத்தாங்க, ஏன் என்னை வந்து எங்கள் சொந்தம்லாம் சொல்கிறாங்க நான் செத்து போயிடுவேன் சொல்கிறாங்களே, ஏன் அப்படின்னு கேள்வி எழும்போது, அந்த இயேசு கோயிலுக்கு போக ஆரம்பித்தோன்னு, அந்த சபைக்கு போக ஆரம்பித்தோன்னு அங்கேருந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க எனக்குள்ளே சில மாற்றங்கள் உருவாகுது. என் உடம்புலே சில மாற்றங்கள் உருவாகுது. அங்கே போக போக என்னுடைய பேச்சு மாறுது, என்னுடைய மூர்க்க குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்பொழுது எனக்குள்ளே தோணுது, ஒருவேளை இந்த இயேசு சாமி தான் உண்மையான சாமியாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி இதாகும்போது, அப்போ அங்கே பைபிள் கொடுக்குறாங்க.
பைபிள் கொடுக்கும்போது இந்த பைபிள் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த பைபிள் படிக்கிறேன். அங்கே நிறைய புக்ஸ் இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்து புக்ஸ் படிக்கணும்னா ரொம்ப பிரியமாக இருந்தனால அங்கே இருக்கிற நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது அதில் ஒரு புக்கில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னாக்கி, இந்த சாபம் என்பது ஒன்று உண்டு, பாவம் என்பது உண்டு, பாவம் சாபமாய் மாறி நம்முடைய வம்சங்களை துறந்தோம், 3-4 தலைமுறை வரைக்கும் அது பின்னாடி துரத்தோன்னு சொல்லி அதில் போட்டிருந்ததை நான் படிக்கிறேன். அப்போ இந்த பைபிளில் படிக்கும்போதும் சில விஷயங்கள் தெரியுது. என்ன அப்படின்னா, எங்கள் தாத்தா செத்ததுக்கு காரணம் என்ன, எங்கள் அப்பா செத்ததுக்கு காரணம் என்ன, என்னை துரத்துவதற்கு காரணம் என்னென்னா பாவமும் சாபமும் தான் காரணம் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த பாவமும் சாபமும் யாரால் சரிப்படுத்தப்படும், இந்த பாவம் சாபம் யார் சரிப்படுத்துவாங்கிற கேள்விக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. சபைக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த பைபிளை படிக்க படிக்க அந்த சபையில் இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது தான் எனக்கு ஒரு உண்மை தெரியுது. என்ன அப்படின்னா, இந்த இயேசு சுவாமி தான் இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இந்த இயேசு சுவாமி தான் இந்த பாவத்திலிருந்து சாபத்தில் இருந்து மக்கள் விடுதலை ஆகணுங்கிறதுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. அந்த ரத்தத்தின் மூலமாக தான் இந்த பாவமும் சாபமும் மன்னிக்கப்படுங்கிறது எனக்கு தெரியுது. எனக்கு தெரிந்தாலும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அப்படியே இந்த சபைக்கு போயிட்டு இருக்கிறேன். இப்போ நான் கல்லூரிக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் கல்லூரிக்கு போகும்போது ஃபைனல் செமஸ்டர் வருது. ஃபைனல் செமஸ்டர் வரும்போது எனக்கு ஏகப்பட்ட அரியர் இருக்குது. 24 அரியருக்கு மேலே இருக்கும்போது அந்த சபையில் இருக்கிற ஒரு உதவி ஊழியக்காரர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஒரே அட்டம்ப்டில் எல்லாத்தையும் எழுதுங்க, நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் நான் சாதாவாக 6 பாடம் எழுதினாலே 1 பாடம் தான் பாஸ் ஆவேன். அப்படி இருக்க சொல்லி எப்படின்னு சொல்லும்போது, நீ ஜபத்தோட போ, நீ ஏசப்பாட்டை கேட்டுட்டு போ, எல்லாம் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி இவருக்காக நம்ம என்ன பண்ணுவோமே, அவர் நல்லா நேசிக்கிறாரே பண்ணுமேன்னு சொல்லி நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எழுதுறதுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கி பணம் கட்டியாச்சு. இப்போ ஒவ்வொருக்கு போகும்போது நான் ஜெபம் பண்ணி போகிறேன். ஒரு பெரிய ஆச்சரியம், ரிசல்ட் வரும்போது எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன். என்னால் நம்பவே முடியல. அப்போ தான் எனக்கு இந்த கடவுள் இயேசு மேலே கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிது. என்ன அப்படின்னா, அப்போது இயேசுகிட்ட கேட்டால் நடக்கும். அப்போ என் படிப்பில் அந்த எல்லா பாஸ் பண்ண உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சுது. ரொம்ப சந்தோஷமானது மட்டுமல்ல, இன்னும் கல்லூரியில் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு ஒரு உதவி கிடச்சிது. அப்போ தான் அந்த இயேசு சுவாமியில் நம்பிக்கை வர ஆரம்பித்தோன்னு நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், இந்த பைபிளை தீவிரமாக படிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு உள்ள ஒரு புஸ்தகத்தை படித்து முடிக்கிற அளவுக்கு தீவிரமாக அந்த பைபிளை நான் படிக்க ஆரம்பித்தேன். புஸ்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். அந்த சபைக்குள்ளேயே போய் கிடப்பேன். எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்குள்ளேயே இருப்பேன். அங்கே என்ன வேலை சொன்னாலும் செய்வேன், ஊழியனா போவேன், அது இதுன்னு போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயேசுவை பற்றி அறிவு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஞானஸ்தானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறார், நீ ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறார். நான் இப்போ கல்லூரிக்கு போயிட்டுருக்கிறேன், மேல் படிப்புக்கு போயிட்டுருக்கிறேன். என்னை கூப்பிட்றாங்க, ஊழியத்துக்கு நீ வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் மேல் படிப்பு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பெரிய கனவோடு போயிட்டுருக்கிறேன். என்ன கனவு அப்படின்னாக்கி, இந்த மேல் படிப்பு முடித்தா நாங்கள் இந்த இருந்த ஊரில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரினில் வேலைக்கு போவாங்க. அந்த ஊரில் ஃபாரினில் வேலைக்கு பார்க்காதவங்க யாரும் கிடையாது. என்னென்னா ஃபாரினில் ரிக்கில் வேலை வைப்பாங்க. ரிக் என்பது என்னென்னா, கடலுக்கு அடியிலேருந்து கச்சா எண்ணெய் எடுத்து சுத்திகரித்து பெட்ரோல் மற்ற கெமிக்கல்லாம் கண்டுபிடிக்கிற அந்த இது. அதுக்கு வேலைக்கு போனால் ஸ்டார்டிங் சேலரியே 40,000 சேலரியாக இருக்கும். கொஞ்சம் கீழே லோவாக போனால் 20,000 சேலரி, இப்படி தான் இருக்கும். அப்போது என்னுடைய கனவு எல்லாம் என்னென்னா, அங்கே போகலாம், நம்ம ஒரு வருஷம் 2 வருஷத்தில் நமக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வந்துடும், மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வந்துடும், நம்ம அப்படி போகலான்னு சொல்லி அந்த கனவோடு படிச்சுட்ருக்கிறேன். இப்போது 2006வது ஆண்டில் என்னுடைய கல்லூரி முடிய போகிற சமயத்தில் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஊழியத்துக்கு அழைக்கும்போது எனக்கு என்ன முடிவெடுப்பதுன்னு தெரில. அப்போ நான் ஆண்டவர்கிட்டே நான் சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் ஊழியத்துக்கு அழைக்கிறது உண்மைன்னா, எங்கள் அக்கா இருக்குது, எங்கள் அம்மா இருக்குது, எனக்கு சொந்த வீடு இல்லை, இடம் இல்லை, நாங்கள் எப்படி வாழ போகிறோம், நீங்கள் எனக்கு இதெல்லாம் செய்வீங்களா? அப்போ நான் ஊழித்து வரேன்னு சொல்லிவிட்டு திரும்பவும் நான் என்ன பண்ணுற மாட்டேன், நான் ஊழித்து வரமாட்டேன்னு சொல்லி பண்ணிட்டேன். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது, இல்லை அங்கே பிரசங்கத்தின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக, யாராவது சில பிரசங்கியார் மூலமாக கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு, நீ ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி. கடைசியில் அந்த திரும்ப சொல்ல எங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னா, சரி நம்ம ஊழியத்துக்கு போகலாம் அப்படின்னு இடம் எடுக்கும்போது திரும்பவும் நான் ஊழித்து போகக்கூடாதுங்கிறக்காக கடவுள்கிட்ட என்ன பண்ண ஜெபம் பண்ணுறேன். நான் ஊழித்து வரணும்னா நான் எந்த ஊருக்காக என்ன நீங்கள் ஊழியத்துக்கு அழைக்கிறீங்க, நான் எந்த இடத்துக்கு போகணும்? எங்கள் பாஸ் சொல்கிற இடத்துக்கு நான் போகவே மாட்டேன், நான் பைபிள் காலேஜ் படிக்கிற இடத்துக்கு நான் போகவே மாட்டேன், அல்லது என்னை யாராவது ஒருத்தவங்க இங்கே ஒழித்துவான்னு சொன்னால் நான் போக மாட்டேன். நீங்கள் சொன்னால் நான் அங்கே ஒழித்து போகிறேன், நீங்கள் எந்த ஊருக்கு நான் ஒழித்துன்னு சொல்கிறீங்க அந்த ஊருக்கு நீங்கள் சொன்னால் நான் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு ஜெபம்,
இரவு நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 12-1 மணிக்கு போல் அந்த ஜெபத்தில் ஆண்டவர் ஒரு சில படங்களை எனக்கு என்ன பண்ணார் காட்டுறார். நீ ஊழியம் செய்ய போகிற ஊர் இதுதான், கிராமம் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் உள்ள ஒரு சில படங்களை காட்டுறார். நான் அந்த ஊரை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் கல்லூரி படிக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஊரே, என்ன போன ஊர் என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஊருக்கு போயிருக்கிறேன், திருநெல்வேலி மாவட்டத்தில் போயிருக்கேன். அதை தாண்டி நான் வெளியே எங்கேயுமே போனதில்லை. இப்போது 2006ஆம் ஆண்டு கல்லூரி முடித்தாச்சு. கல்லூரி முடித்த உடனே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறதுனால என்னால் வேறு எங்கேயும் ஓட முடியல. ஊழியம் தான் செய்யணும் அப்படிங்கிற முடிவெடுத்து சரின்னு சொல்லி நான் ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணிச்சிட்டேன். ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணிச்சுட்டு இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னாக்கி பைபிள் காலேஜ் போகிறேன். 2006ஆவது ஆண்டில் மதுரையில் இருக்கிற ஏஜி வேதாகம கல்லூரிக்கு நான் பைபிள் காலேஜ் போகிறேன். 3 வருஷம் அங்கே பைபிள் காலேஜ் படிக்கணும். இந்த 3 வருஷமும் எனக்கு அந்த சபை தான் என்ன பண்ணாங்கன்னா கல்லூரியில் ஃபீஸ் கட்டுறாங்க. இது கேட்டால் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சுது. இப்படி போயிட்டுருக்குது. இந்த 3 ஆண்டுகளில் நான் நல்லா ஜெபிக்க கடவுள்கிட்ட இருந்து இந்த வேதத்தினால கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சும்போது இப்போ 2009 நான் கல்லூரி முடிக்கிறேன். 2009ஆம் ஆண்டில் என்னுடைய கல்லூரியை நான் முடிக்கிறேன். வேதாகம கல்லூரி முடிச்சுட்டு நான் ஊழியத்துக்கு போகலான்னு நினைக்கும்போது எனக்கு சில கசப்பான சம்பவங்கள் நடக்குது. நான் உதவி ஊழியராக ஒரு திருச்சபை போகும்போது அங்கே சில கசப்பான சம்பவங்கள் நடக்குது. அது நிமித்தமாக நான் என்ன பண்ணேன், திரும்ப எனக்கு ஊழியம் வேண்டாம், நான் ஊழியத்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப நான் ஊருக்கு எங்கள் வீட்டில் இருந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா ஃபாரின் போகணும், அந்த ரிக்குக்கு போயிடணும். ரிக்குக்கு போனால் என் கூட படித்தவங்க எல்லாம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. மாதம் ஆச்சுன்னா 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அதாவது 40 நாள் வேலை, 20 நாள் லீவு. அப்படி பார்க்கும்போது 1 லட்சம் சம்பளம் வாங்குறேன், நம்மளும் போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் அழும். இல்லை, ஆண்டவர் அழைச்ச ஊழியத்தை நீ விட்டு வரக்கூடாது, பைபிள் படிச்சுட்டு நீ வரக்கூடாது, நீ ஊழித்து தான் போகணும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நான் ஊழியத்திட்ட போக மாட்டேப்பாம்மா, எனக்கு அங்கே ஏற்பட்ட கசப்பான சம்பவங்கள், எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை யாருமே நல்லவும் கிடையாது, ஊழியமே எனக்கு வேண்டாம், நான் கடவுளுக்குன்னு ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக இருந்துறேன்னு சொல்லி ஃபாரின் போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னால் போக முடியல. இப்படி இருக்கும்போது நான் ஒரு ஃபோன் வாங்குகிறேன். அதாவது அப்போ 2009ஆவது ஆண்டில் என்னென்ன பார்த்தா ரிலையன்ஸ்லேருந்து ஒரு ஃபோன் வாங்குகிறேன். அதாவது ஒரு ஃபோன் டு ஒரு ஃபோன் ஃப்ரீயாக பேசிக்கலாம், மற்ற ஃபோனுக்கு காசு போகும். அப்படிப்பட்ட ஒரு ஃபோன் வாங்குகிறேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 1G 2G அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் கிடையாது. அப்போது வாங்கி ஒரு வாரம் ஆச்சு. திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் இருந்து என் நண்பர் என்னை கூப்பிட்றாரு. அதாவது என்னுடைய வேதாகம கல்லூரியில் எனக்கு சீனியராக படித்த ஒரு நண்பர் என்னை கூப்பிட்டு என்னைய விசாரிக்கிறார். நான் இப்போ சொல்கிறேன், நான் இப்போ ஊழித்து போல நான் ஃபாரின் போக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, நீ ஊழியத்தை படிச்சுட்ட, நீ ஊழித்து வராமல் இருக்கக்கூடாது, கர்த்தர் நீ அழைச்சிருக்கிறாரு, கர்த்தரை நீ ஏமாற்றக்கூடாது, கர்த்தரை அழைப்பிலேருந்து பின்வாங்கி போகக்கூடாது, கலப்பையில் கை வச்சுட்டு பின்வாங்கி போகக்கூடாது சொல்லி என்னைய எவ்வளோ சொல்லி நான் மறவே மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, இவருக்கு யார் ஃபோன் நம்பர் கொடுத்தா? ஏன் அப்படின்னா, நான் ஃபோன் நம்பர் யாருக்குமே கொடுக்கல. எனக்கு யார் ஃபோன் நம்பரும் தெரியாது, யாருக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கல. இவர்கிட்ட இந்த நான் ஃபோன் வாங்கிட்டு ஒரே ஒரு நண்பனுக்கு மட்டும்தான் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இவருக்கு யார் கொடுத்தானா? அப்போ அவர்கிட்ட நான் கேட்குறேன், உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டாக்கி, எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தர் தாங்க உங்களுக்கு எப்படி கொடுத்தாருங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், அவர் இல்லை, எனக்கு கடவுளோட பேச சொன்னார், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப இன்னொரு நாள் அதே மாதிரி பேசுகிறாரு. பேசி, இல்லை நீ ஊழித்து வா. அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நண்பரே, என்ன அப்படின்னா, நான் இப்போ போகிற சபைக்கு நான் இப்போ போகிறது கிடையாது. நான் படித்த வேதாகம கல்லூரியில் நான் ஊழித்து போகிறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி போட்டுட்டேன். இனிமேல் எனக்கு எங்கேயும் ஊழித்து போகிறேன் எனக்கு தெரியாது, நான் எங்கே ஊழித்து போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணு, எங்கே ஊழித்து போகணுன்னு ஜெபம் பண்ணு, கர்த்தர் உடனே அனுப்புவார் சொல்லும்போது திரும்பவும் நான் ஜெபம் பண்ணுறேன். சரி ஆண்டவரே, நான் திரும்ப நான் ஊழித்து வந்துடுறேன், நான் ஃபாரின் போக ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல, நான் ஃபாரினில் போய் வேலைக்கு பார்க்கலான்னா தடையாகவே இருக்குது, அதனால் நான் ஊழித்து வரேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கும்போது திரும்பவும் ஆண்டவர் அந்த 2006ஆவது ஆண்டில் காட்டின தரிசனங்களை திரும்பவும் காட்டுறார். 2010ஆவது ஆண்டில் 2010ஆவது ஆண்டில் காட்டும்பொழுது இப்போ நான் அந்த நண்பர்கிட்ட பேசுகிறேன். அவர் சொல்கிறாரு, நீ இங்கே வா, அந்த இடம் உனக்கு எங்கன்னு தெரியல, நீ இங்கே வா, நான் ஒரு ஊழியர்கிட்ட நீ உதவி ஊழியராக நான் சேர்த்து விட்றேன், அங்கே இருந்து ஊழியர் செய், கர்த்தர் நடத்துவார்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ நான் முத திருச்சிக்கு வருகிறேன். திருச்சிக்கு வரும்போது தான் அந்த நண்பர் சொல்கிறாரு, அந்த நண்பரை பார்க்கும்போது அந்த நண்பர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, நான் உனி ஒரு ஊழியர்கிட்ட நான் உதவி ஊழியராக உனி சேர்த்து வரேன்னு சொல்லும்போது நானும் அவரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திருச்சியில் இருந்து நாங்கள் அந்த கந்தரகோட்டைங்கிற ஊருக்கு போகணும். அந்த கந்தரோட்டைங்கிற ஊருக்கு போகிறதுக்கு நாங்கள் பஸ் ஏறி செங்கிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் நாங்கள் இறங்கி நிற்கிறோம். அப்போ அந்த ஊரில் இறங்கி நிற்கும்போது என்கிட்ட ஆவியானவர் அசைவாடுறார். ஆவியானவர் அசைவாடுறாரு. எனக்குள்ளே நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன்.
ஆனால் நாங்கள் அந்த அந்த செங்கிப்பேட்டில் இறங்கினதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஊழியரை பார்க்க போகிறதுக்கு முடியல. திரும்பவும் நாங்கள் என்ன பண்ண திருச்சிக்கு போயிட்டோம். திரும்ப வரும்போது அந்த செங்கிப்பேட்டில் இறங்கும்போது அந்த ஊரில் இருந்து திரும்பவும் எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வருது. நீ ஊழி எங்கே தான் செய்யணும், இதான் உன் ஊர், நீ ஊழி செய்கிற ஊர் தாங்க அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கி அந்த ஊருக்குள்ளே நடந்து போகிறேன். நடந்து போகும்போது ஆண்டவர் 2006 ஆண்டில் காட்டின தரிசனங்கள், கல்லறைகள், மரங்கள், வீடுகள் எல்லாம் அந்த ஊரில் இருக்கிறத நான் பார்க்குறேன். பார்க்கும்போது தான் எனக்கு வந்த அந்த ஊழியத்தை சொல்கிறேன். எனக்கு 2006 ஆண்டில் கடவுளின் ஊழியத்தை அழைக்கும் போது இந்த தரிசனம் கொடுத்தாரு. இப்போ நான் 2010 ஆண்டு இந்த தரிசனம் கொடுத்தாரு. இப்போவும் அதை காட்டுற அந்த வீடெலாம் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் அந்த மரங்கள் இருக்குது, இந்த கல்லறைலாம் இங்கே தான் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், அப்போ இதுதான் உன்னுடைய ஊழியம், இதுக்கு தான் உன்னை ஆண்டவர் அழைச்சிட்டு வந்திருக்கிறார், இதுக்கு தான் நீ வந்திருக்கிற, இதுதான் உன்னுடைய ஊழியம் சொல்லி அவர் சொல்லும்போது, அப்போது நான் இங்கேருந்து தான் ஊழியம் செய்யணுமா அப்படின்னா அந்த ஊரில் எனக்கு யாரையுமே தெரியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் தெரியும், திருநெல்வேலி மாவட்டம் தெரியும், அப்புறம் நான் 3 வருஷம் மதுரையில் படித்தேன், மதுரை தெரியும், வேறு எங்கேயுமே தெரியாது. இப்போ நம்ம எப்படிங்க ஒளி செய்யுது, யாரை ஒளி செய்யும்போது அப்போது ஒரு வைராக்கியமாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கி என்கிட்ட இருந்த துணி பையோடு நான் அந்த ஊரில் நான் ஒளி செய்கிறேன்னு சொல்லி அந்த ஊரில் இருக்க ஆரம்பித்தேன். அந்த நண்பரும் போயிட்டார், கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிட்டார். இப்போது நான் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்து நான் அந்த ஊழியங்களை செய்ய ஆரம்பிக்கிறேன். ஊழியங்களை என்ன செய்கிறேன், அந்த ஊரை சுற்றி வரேன், நடந்துக்கிட்டே இருக்கிறேன், ஜெப நட போய்கிட்டே இருக்கிறேன். சின்ன பிள்ளைகளை பார்த்தா பேசுகிறேன், சின்ன பிள்ளைகளுக்கு சும்மா நல்ல காரியங்கள் சொல்லி கொடுத்து இந்த சண்டே கிளாஸ் சிறுவர் ஊழியங்களே அப்படி செய்துக்கிட்டு அப்படி போயிட்டுருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பசி, இருந்த பணம் மாறி குறைஞ்சி போச்சு. 1 மாதத்துக்குள்ளே நம்ம திரும்ப போயிடுவோம், ஊழியமே வேண்டாம்னு நினைக்கும்போது அங்கே ஒரு டீச்சர் பழக்கமாகறாங்க. அப்போ இந்த டீச்சர் கேட்குறாங்க, நீங்கள் யார் தம்பி, ஏன் இங்கே வந்திருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒரு சிஎஸ்ஐ சபைக்கு போகிற டீச்சர். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த ஸ்கூலில் நீங்கள் மத்தியானம் வந்து சாப்பிடுங்க, நான் போகும்போது உங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறேன், நீங்கள் அதை வச்சு சாப்பிடுங்க, ஊழியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி திரும்ப நான் ஊருக்கு போகணுங்கிற எண்ணங்களை மாற்றிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்துட்டு அங்கே ஆடு படுத்துருக்கோம், மாடு படுத்துருக்குறோம், சில நேரங்களில் பன்னியில் கூட படுத்துருக்கோம். அதுக்குள்ளே படுத்து கிடந்துட்டு அந்த கட்டப்பையிலுக்கு துணியை அதில் வச்சுட்டு அங்கே பைப்பில் தண்ணி வரும் அதில் குளிச்சுட்டு துணியை மாற்றிட்டு அப்படியே இருக்கும்போது ஒரு 9 மாதங்கள், ஒரு 7லேருந்து ஒரு 9 மாதங்கள் அப்படியே இருக்கும்போது அந்த டீச்சர் சொன்னாங்க, எனக்கு மாறுதலாகி நான் போகிறேன், உனக்கு ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சி கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன், ஆனால் நீ அதிலிருந்து மேலே வந்துக்கோன்னு சொல்லும்போது நான் அங்கே ஒரு வீடு வாடகைக்கு பிடிக்க நான் ட்ரை பண்ணுறேன். இந்த சூழ்நிலையில் தான் அங்கே அந்த ஊழியத்தை நான் என்ன பண்ணேன்னா ஆரம்பிக்கிறேன். இந்த ஊழியங்களை ஆரம்பித்து இந்த சிறுவர் ஊழியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு 2011 ஆண்டு என்ன அப்படின்னா, திருமணம் செய்யாமல் நம்ம ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் திருமணம் செய்வோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட நான் சொல்கிறேன், அம்மா எனக்கு பொண்ணு பாருங்கம்மா, எனக்கு பொண்ணு பாருங்கள், நான் ஊழியத்துக்கு எனக்கு பொண்ணு தேவை, எனக்கு திருமணம் பண்ணாமல் நான் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொன்னோன்னே எங்கள் அம்மா ஊரில் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்குது. அப்போது என்னோடு பைபிள் காலேஜில் எனக்கு சீனியராக படித்த ஒருவர் எங்கள் ஊருக்கு பக்கத்தில், எங்கள் அம்மா இருந்த ஊருக்கு பக்கத்தில் சபை வச்சுருக்கிறாரு. அவங்கள்ட்ட எங்கள் அம்மா பேசியிருக்கிறாங்க. அப்போ அந்த சபையில் ஒரு பெண் இருக்குது, அவங்க ஒரு ஊழியக்காரனை தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கிறாங்க, ரொம்ப அது அவங்களும் ஏழை தான் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா அந்த பெண்ணு பார்க்குறாங்க. அப்போ நான் இங்கே ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், என்னென்னா, ஆண்டவரே நான் நிறைய பெண்கள் பார்க்க மாட்டேன், எனக்கு பெண்ணு பார்க்கலாம் யாருமே இல்லை, நான் எங்கள் அம்மா பார்க்குற முதல் பெண், ஒரே பெண், அந்த பெண் தான் என்னுடைய பெண்ணாக இருக்கணும், அதுதான் என்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கணும். நான் அங்கங்கெல்லாம் போய் பொண்ணு பார்த்து இந்த பொண்ணு வேணாம் அந்த பொண்ணு வேணாம் சொல்ல மாட்டேன், நான் முதல்ல எந்த பொண்ணை பார்க்குறனோ அதுதான் என் வாழ்க்கை துணையாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுறேன். இப்படி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா ஊரில் அந்த பொண்ணை பார்த்துருக்குறாங்க. ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு சொல்லும்போது, சரிம்மா நான் பார்க்க வரேன், ஊருக்கு வரேன், நான் பார்க்க வரேன், ஆனால் இதுதான் நான் பார்க்க போகிற பொண்ணு, அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் அதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் போய் பொண்ணை பார்க்குறோம், அந்த பாஸ்டர் பார்க்குறோம், பார்த்து பேசி எடுத்து இதான் பொண்ணு அப்படின்னு சொல்லி முடிவாச்சு. அப்படியே அங்கே இருக்கிறோம். அவங்க ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம், ஆனால் அந்த பெண் ஊழியத்து மேலே அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க, ஊழியம் செய்யணும்னு சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரனை திருமணம் செய்யணும், அவரோடு இணைந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியமாக இருந்தபடினால அப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. 2011 வருஷம் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி ஒரு வாரத்தில் திரும்பவும் நாங்கள் என்ன பண்ணோம்னா செங்கிப்பட்டிக்கு அங்கே இருந்து இந்த ஊழியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். இந்த ஊழியங்களை செய்ய ஆரம்பிக்கும்போது ஒரு வருஷத்தில் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் வாடகை இருந்த வீட்டில் இங்கே இயேசுலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் போங்கன்னு சொல்லி காலி பண்ண வச்சுட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், என் மனைவி திரும்ப ஊருக்கு அனுப்பிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி திரும்ப பழையபடி ரோட்டுக்கு வந்துட்டோமே அப்படின்னு சூழ்நிலையில் பழக்கமான ஒரு சில போதவரோட உதவிகளோடு கூட அங்கே இருக்கிறேன்.
நான் எந்த ஸ்தாபனத்திலையும் சேராமல் தேவனை மட்டுமே நம்பி அந்த இதில் இருக்கும்போது ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன வாய்ப்பு அப்படின்னா, ஒரு காலியான இடத்துல ஒரு ஷெட்டு போட்டு ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க முடியாத ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, ஒரு காலியான இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஓலை ஷெட்டு போட்டு இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். சின்னதாக ஒரு ஓலை ஷெட்டு போட்டு ஒரு ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அந்த ஷெட்டுக்குள்ளேயே நாங்களும் குடியிருந்து அந்த அந்த ஓலை ஷெட்டுக்குள்ளேயே நாங்கள் சபையை நடத்த ஆரம்பித்து அப்போ தான் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. 2014 ஆண்டு இது நடக்குது. 2014 ஆண்டில் முதல்ல திருச்சபை ஊழியம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு சபையாக நாங்கள் ஆரம்பித்து 1-2 பேர் அப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 1-2 பேர் வர ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு ஒரு மகா பிறக்கிறாங்க. எனக்கு முதல் மகா பிறக்கிறாங்க. இந்த முதல் மகா பிறந்து நாங்கள் அந்த வீட்டில் அந்த ஓலைக்குடி ஷெட்டில் இருந்து அந்த ஊழியங்களை நடத்தும்போது ஒரு சில ஜனங்கள் வராங்க. 2005 ஆண்டில் அதில் ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. 10 பேருக்கு நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சின்ன பையனாக இருக்கிறோமே, ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரை வச்சு நம்ம ஞானஸ்தானம் கொடுப்போமேன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரை வச்சு நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்குறோம். அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஞானஸ்தானம் கொடுத்தார், சபையில் வந்து திருவிருந்து கொடுத்தார். மறு வாரத்திலிருந்து அந்த ஜனங்களை அவருடைய சபைக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். திரும்பவும் நாங்கள் ஜீரோலேருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணோம். 2015 திரும்பவும் சபையில் ஆட்கள் இல்லை. திரும்பவும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எந்த ஸ்தாபனத்துலையும் சேரலை, எந்த உதவியும் கிடையாது. ஜெபம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அங்கங்கே கிடைக்கிற சின்ன இந்த ரேஷன் அரிசியை வாங்கி சின்ன அந்த மக்கள் யாராவது கொடுக்குற ஏதாவது வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது காய்கறி கொடுப்பாங்க, சில வீட்டுக்கு போனால் பருப்பு கொடுப்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. அதை வச்சு சாப்பிட்டு அந்த ரேஷன் அரிசியை வாங்கி அப்படியே நாங்கள் எங்கள் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும்போது சில ஜனங்கள் வர ஆரம்பித்தாங்க. சபை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிது. அப்போது நிறைய வியாதிகள் பிரச்சனைகள் இதோடு ஓடிட்டு இருக்கும்போது 2018 ஆண்டில் மீண்டும் ஒரு பெரிய ஒரு பூகம்பம் என்னுடைய வாழ்க்கையில் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ ஜனங்கள் கொஞ்சம் வந்திருக்கிறாங்க, ஒரு 10-20 பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு திருச்சபைங்கிற அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கும்போது 2018 ஆண்டு மார்ச் மாதம் கிறிஸ்துவை பிடிக்காத, சுவிசேஷத்தை பிடிக்காத எதிராளிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, திங்கட்கிழமை மதியானம் ஒரு 12 மணிக்கு போல் நான் உள்ளே இருந்து அந்த காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன பழைய கீபோர்டை வந்து கேன்னு வாசிட்டு இருக்கும்போது அந்த ஷெட்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா தீ கொளுத்தி விட்டாங்க. தீ எரிஞ்சிட்டு இருக்குது. எரிஞ்சும் போது என்னால் டக்குனு என்ன பண்ணுறேன்னா எல்லாம் போட்டுட்டு வெளியே ஓடி வரவும் அந்த ஷெட்டு அப்படியே எரிஞ்சு உள்ளே விழவும் என் முதுகெல்லாம் காயப்பட்டு எனக்கு ஒரு சின்ன பைக் ஒன்று வச்சுருந்தேன், ஒரு பைக்கு. அந்த பைக்கெல்லாம் எரிஞ்சு சபையே முற்றிலுமாக எரிஞ்சு சாம்பலாகி போயிட்டு. நல்ல பைக்கு, அந்த பைக்கு சபையெல்லாம் எரிஞ்சு முற்றிலும் சாம்பலாக போக ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டு. வேதனை கண்ணீரோடு சூழ்நிலை ஆகி போச்சு. கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிறவங்க, கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க முழுமையாக மட்டமாக்கிட்டாங்க. என்ன பண்ணுறதே தெரியாமல் அப்படியே கலங்கி போய் நிற்கிறோம். அழுக என் கூட எங்கள் அம்மா இருந்தாங்க, என்னுடைய மனைவி, நான் எல்லாம் அழுகுறோம். இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திரும்பவும் நாங்கள் தரவாடைக்கு அந்த இடத்த சுதாரிட்ட கேட்டு திரும்பவும் நாங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தோன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட்டி பழையபடி அதை சரிப்படுத்த ஆரம்பித்தோம். சரிப்படுத்தி என்ன பண்ணோன்னா, இப்போ ஓலை போடாமல் ஆஸ்பார் சீட்டில் அந்த ஷெட்டை நாங்கள் சரிப்படுத்தி போட ஆரம்பித்தோம். இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, என் உடம்பு எரிஞ்சு போய், என்னுடைய வாகனம் எரிஞ்சு போய், எல்லாமே எரிஞ்சு போய், சில விசுவாசிகளும் எல்லாம் போயிட்டு திரும்பவும் பழையபடி திரும்பவும் ஜீரோவுக்கு வந்துட்டோம். வேதனையான வாழ்க்கை. என்னடா ஆண்டவரே, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு யாருடைய உதவி இல்லை, நீங்கள் தான் நடத்துனீங்க, ஆனால் கடைசியில் இப்படி ஆகிட்டே சொல்லும்போது திரும்பவும் ஜனங்கள் வர ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு ஜனங்களாக வர ஆரம்பித்தாங்க. இப்படி ஒவ்வொரு ஜனங்களாக வர ஆரம்பிக்கும் பொழுது திரும்பவும் அந்த தரவாடகை இடத்துலையே அந்த ஷெட்டை சரிப்படுத்தி திரும்ப நடத்த ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வர ஆரம்பித்தாங்க. இப்போ திரும்பவும் 2020-21 திரும்பவும் கொரோனா வந்து சபை மூடிட்டோம். அப்பவும் பாதி ஜனங்கள் போயிட்டாங்க. திரும்ப 2022 திரும்ப சபை ஆரம்பிக்கும்போது ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. இப்போ ஜனங்கள் வந்து அதில் ஒரு 30-40 பேர் சபையில் இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ இந்த ஊழியத்தை கர்த்தருக்காக நாங்கள் சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோம். எந்த ஒரு ஸ்தாபனத்திலும் சேராமல் இண்டிபெண்ட்டாக நாங்கள் அதில் ஊழியங்கள் செஞ்சிட்ருக்குறோம். கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வச்சிருக்கிறாரு. கர்த்தர் இதுவரைக்கும் அந்த எங்களுடைய கடந்த வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் மாற்றி 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 இப்பொழுது இந்த ஊழியத்தின் பாதையில் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்குது. எங்களுக்கு ஒரு 30 கிராமத்தில் சிறுவர் ஊழியம் நடக்குது. 30 கிராமத்தில் இருந்து மக்கள் வராங்க சபைக்கு. இப்போ அந்த சபை வளர ஆரம்பிச்சிருக்குது. நாங்கள் இப்போது ஒரு சொந்த இடம் வாங்க ஜெபித்து கொண்டிருக்கிறோம்.
ஒரு திருச்சபை கட்டணும், சொந்த இடம் வாங்கி திருச்சபை கட்டணும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த சாட்சியை கேட்குற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில் அந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வந்த பொழுது என்னுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. என் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட பொழுது என் வாழ்க்கையில் என்னை துரத்தி கொண்டிருந்த அந்த மரணம், அந்த துரத்தி வந்த மரணம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போச்சு. என் வாழ்க்கையில் அது இல்லாமல் போச்சு. இப்போது நான், என் மனைவி, கர்த்தர் எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்துருக்குறாங்க. அந்த 2 பிள்ளைகளோட சந்தோஷமாக சமாதானமாக கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இந்த சாட்சியை கேட்குற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் எங்கள் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் செங்கிப்பட்டி என்கிற கிராமத்தில் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். கர்த்தர் இந்த சாட்சியை கேட்குற உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் இந்த சாட்சியை உங்கள் முன்னாடி சொல்லும்படியாக முகந்தறியாத எங்களெல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும்படியாக முயற்சி எடுத்து இதை வெளிக்கொண்டு வர டேனியல் பிரதருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவர் எடுக்கிற முயற்சிக்காக, ஊழியங்களுக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, அருமை பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்தில் இந்த சாட்சியை சொல்லும்படியாக என் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அதற்காக மிக்க நன்றி. இதற்காக பிரயாசப்படுகிற டேனியல் பிரதருக்காக நான் ஜெபிக்கிறோம். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்பா, தெரியாத இடங்களில் இருக்கிற ஜனங்கள், அப்பா, ஊழியர்களை, அவருடைய சாட்சிகளை வெளியே சொல்லும்படியாக, ஆண்டவரை வெளியே கொண்டு வரும்படியாக, அப்பா, தாகத்தோடு இருக்கிறாங்க, வைராக்கியமாக இருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரை அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அப்பா, இந்த சாட்சி அநேகருக்கு பிரயோஜனமாக, அநேகர் ரட்சிக்கப்பட, மனம் திரும்ப இது ஏதுவாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவரை இன்னும் அநேகருக்கு பிரயோஜனப்படுத்துவீராக. ஆண்டவரே, அவங்களை செய்கிற எல்லா கிரியிலும் கர்த்தர் கூட இருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.